தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனத்தில் ரகு தாத்தா படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரகு தாத்தா அப்படிங்கும் போதே நம்ம பாக்கியராசரோட இன்று போய் நாளைய படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் தான் அந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. அதுவே கொஞ்ச நாளைக்கு வழக்குச்சலாக ஓடிச்சு. அதன் பிறகு மெல்ல திறந்தது படத்துலையும் அந்த வார்த்தைகள் உபயோகப்பட்டது. இப்போ அந்த படத்தை ஒரு தலைப்பாக வச்சுருக்குங்க. பொதுவாக சினிமாவில் ஒரு பாடல்களில் தான் தலைப்பாக வச்சு நிறையா படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். வசனங்கள் சில படங்கள் வந்திருக்கு. அதில் இந்த ரகு தாத்தா ஒன்று. இந்த படத்தை KGF, காந்தாரா, சலார் போன்ற மிகப்பெரிய படங்களை தயாரித்த ஹோம்பாலே நிறுவனம் சார்பா விஜய் கிரகாந்தர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இயக்குனர் சுமன் குமார், யாமினி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. DS சுரேஷ் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. ராம் சரண் தேஜ் இந்த படத்தை கலை இயக்கம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ், தேவதர்ஷினி, MS பாஸ்கர், ரவீந்திர விஜய், ஜெயக்குமார் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஹிந்தி சபா நடத்தணும்னு சொல்லி ஒரு பெரியவர், அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஒரு பிராமணர் அதை நடத்தணும் அப்படின்னு துடிக்கிறாரு. ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதுக்கான முயற்சியில் ரொம்ப பலமுறை முயற்சிக்கிறாரு. அதாவது பிரதமருக்கே தபால் போட்டு தந்தி கொடுத்து அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காரு. இங்கே இந்தி சபா, இந்தி பிரச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற MS பாஸ்கர் தரப்பு அதுக்கு ரொம்ப முனைப்பாக செயல்படுறாங்க. இவர் சபா தொடங்கினாரா, இவங்க யார் வென்றாங்க அப்படிங்கிற கதை. இதை இந்த படம் வரும்போது ஒரு ட்ரெய்லரில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தி பிரச்சாரத்தை ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்தி பிரச்சாரத்தை சொல்ல இது பெரிய அரசியல் படமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா, அப்படி இல்லாமல் அது இந்தி பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு துவக்கத்தில் வச்சுட்டு அது கிளைமேக்ஸில் அந்த காட்சியை கொண்டு வராங்க. ஆனால் படம் ஃபுல்லாக நகைச்சுவையாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு தகவல். நம்ம எல்லாருமே ட்ரெய்லரை பார்த்துட்டு நினச்சதுக்கு நேர்மாறாக அந்த படம் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. படம் முழுக்க அந்த பீரியடு படம் அப்படிங்கிறனால கலை இயக்கம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த 65-70களில் நம்ம வானொலியில் எப்படி பாடல்கள் கேட்டோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் அந்த டபரா செட் எப்படி இருக்கும், ஹோட்டல் டேபிள் எப்படி இருக்கும், சேர் எப்படி இருக்கும், சப்ளையர்கள் எப்படி உபசரிக்கிறாங்க, அதுபோக பஸ்ஸு எப்படி இருக்கும், கார் எப்படி இருக்கும், சைக்கிள் எப்படி இருக்கும், ஆட்கள் தெருக்கள் எப்படி இருக்கும், ட்ரெஸ் காஸ்டியூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக பண்ணிருக்காரு. இந்த படத்தில் மிகப்பெரிய பலம் அப்படின்னா நம்ம கலை இயக்குனர் சொன்னால் அந்தளவுக்கு அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் அவங்க பொதுவாக தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் அந்த திரிஷா, நயன்தாரா இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகை கொடுத்த முக்கியத்துவம் இந்த கீர்த்தி சுரேஷ் இது 3ஆம் படம் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாவித்திரி கேரக்டர் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு மாமன் படத்தில் கம்யூனிஷன் வச்சுருந்தாங்க. இந்த படத்தை பெரிய விஷயம் பேசியிருக்காங்க. இவங்க பட துவக்கத்திலே பார்த்திங்கன்னா இவர் குழந்தை பருவத்திலேருந்து கல்லூரி பருவம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய ஏற்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கான முன்னுரிமைக்கெல்லாம் ரொம்ப போராடுறது. சில நேரத்தில் இவங்களே என்ன பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமையை வேண்டி பெண் அடிமைத்தனை ஒழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் சில புக்குகளை அதாவது புக்குக்கெல்லாம் கட்டுரை எழுதுகிறாங்க. அதை கூட பார்த்திங்கன்னா ஒரு புனைப்பெயரில் இவர் ஆம்பலம் ஒரு பாண்டியன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் தான் கட்டுரையில் எழுதிட்டு வர்றாரு. ஏன்னா ஒரு பெண்ணை பற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால ஆண் பெண்ணை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி நிறைய கட்டுரைகள் எழுதி வர்றாரு. அதுக்கு நிறைய வாசகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது படத்தில் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இவங்க கீர்த்தி சுரேஷ் மற்ற இது வரைக்கும் வந்த படங்களில் இந்த படத்தில் ஒரு கூடுதலாக நடிப்பை சொல்லியிருக்காங்க. முகபாவனை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. டயலாக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட முகபாவனையில் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க. MS பாஸ்கர் ஒரு நோயாளியாக படத்தில் சொல்லப்படுது. அதையும் கிளைமேக்ஸில் நகைச்சியாக சொல்லிடுறாங்க. MS பாஸ்கர் உடலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது குடும்பமே ஒரு சோகமாக அவரை பரிதாப பார்வையில் பார்க்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன ஆசை அப்படின்னா, எனக்கு சென்னையில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு அசைவ ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு அந்த பேரை சொல்லும்போது தேட்டரே சிரிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக எம்ஜிஆரோட நான் ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. 3ஆவதாக நான் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்றாரு. இது 3மே நடக்காத விஷயம் அப்படிங்கிறத ஒரு அன்லைன் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது 65-70 அப்படின்னு சொல்லதுனால எம்ஜிஆர் அந்த நேரத்தில் நடிகராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் பெரியார் உயிரோடு இருந்திருக்குது அப்படிங்கிறதும் அந்த கதையோட்டத்திலே நமக்கு தெரிய வருது. என்னென்னா அப்போ பெரியாரோட கொள்கைகள் ரொம்ப தீவிரமாக பரப்பப்பட்டிருந்த நேரம் அப்படிங்கிறனால அப்போ பெரியாரை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டது. அப்போ எம்ஜிஆர் நடிகராக இருக்கார் அப்படிங்கிறதும் நம்ம படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது கதாநாயகன் நடித்தவர் அவர் ஒரு
அதாவது பெண்களுக்கு வந்து ஆதரவு குரல் கொடுக்குறவராக இருக்கனால கீர்த்தி சுரேஷுக்கும் அவருக்கு ஒரு சின்ன நட்பு வருது. ஸோ இந்த நட்பு முடிவில் என்ன ஆகுது, இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கும் படத்தில் விட சொல்லப்படுது. கதாநாயகன் வந்து அவரும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. கீர்த்தி சுரேஷ்க்கு அண்ணன் நடித்தவரும் சில படங்கள் நம்ம பார்த்த முகம் தான். பட் இந்த படத்தில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நாத்தனாராக வர்றவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுக்கு அப்பா வந்த ஜெயக்குமாரும் சில காலங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு, நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. படம் நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் சிரிக்க முடியுது. தன்னை மருந்து நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நகைச்சுவை படம் பார்த்த திருப்தி இருக்குது. படப்பிடிப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக படத்தை அவ்வளோ அழகாக படம் பிடிச்சி, அதாவது கிராமம் அப்படிங்கிறனால நல்ல பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இசை வந்து அந்த 70களில் நம்ம என்ன மாதிரி இசையை காட்டுமோ அதை மறுபடியும் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி இந்த படத்தில் வசனங்கள் நிறைய இடத்துல நம்ம கைதட்டி சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது. பாடல்களுமே பழைய அந்த எம்.எஸ். விஸ்வநாதன் இசைகளை நம்ம கேட்ட பாடல்கள்லாம் கேட்கும்போது நமக்கு நினைவூட்டல் வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ் சினிமாவில் எதை பற்றி நம்ம சொன்னாலும் அது யதார்த்தம் மீறாமல் இருந்தால் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஒரு கலையை பற்றி, அதாவது பரதத்தை பற்றி சொன்னாலும் சரி, ஒரு ஆக்ஷன் படம் சொன்னாலும் சரி, ஒரு நோயாளி பற்றி சொன்னாலும், எதை பற்றி சொன்னாலும் கதை வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் ஒரே நேர்கோட்டில் போனால் நம்ம பார்வையாளர் அப்படியே ஒன்று இழுக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து சொன்ன விஷயம் ஏதோ சொல்ல ஆரம்பித்தாலும் ஏதோ ஒன்று முடித்தாலும் ஆனால் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுது, பிடிக்குது. அதுவும் கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே யூகிக்க முடியாது. ஒரு விஷயம் சொல்ல வருவான், அதை சொல்ல விடாமல் போடலாம் அந்த டாக்டரை அடிச்சு தரதெல்லாம் தேட்டரே ரொம்ப ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த 70களில் கல்யாண வீடுகள் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி கல்யாணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 80களில் நாங்கள் பார்க்கும்போது இந்த ஜிகினா பேப்பரில் அந்த கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணுற பார்த்துருப்போம். அதுக்கு பின்னாடி இப்போது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு டிஜிட்டலு எப்படியோ ஃப்ளவர், ரியல் ஃப்ளவர்லாம் வச்சு எப்படி பண்ணி கல்யாணங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி கல்யாண மண்டபங்கள் எப்படி இருந்துச்சு, கல்யாணம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து கொண்டாடலாம். சிரிச்சிட்டு வர்றதுக்கு இந்த படம் நல்ல உத்தரவாதம், ரசிச்சுட்டு வர்றதுக்கும் கேரண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சு